ஹலோ வணக்கம் அனைவருக்கும். ஓகே, ஆடியோ வீடியோ நல்லா இருக்கு. டைரக்டா குதிக்க போறோம். எதுக்குள்ள குதிக்க போறோம் அப்படின்னா, ஒகேப் படிக்கிறதுக்கான சோர்சஸ் என்னதெல்லாம், ஒகேப் வந்துட்டு ஒரு பேசிக்கா ஒரு பிகினர் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்களை தான் நான் சொல்ல போறேன். ஒகேப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளு அப்படியே காத்துல விட்டுருவாப்ல. ஒகேப் தானே அப்படின்னு விட்டுருவாப்ல. பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ்ல மொத்தம் 3 இருக்கு, 3 பார்ட் இருக்கு. ஒன்னு ரீடிங், இன்னொன்னு கேப்ஸ், மூணாவது கிராமர். அதாவது ஒகேப்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே அதை விடுறது ஒரு மிகப்பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் படிக்க மாட்டேன், நான் அப்படியே அதை விட்டுருவேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு. ஒகேப்ஸ் படிக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. நோட்டு போடணும், தனியா வந்துட்டு அதுக்குன்னு கண்டென்ட் படிக்கணும். அப்படியே வந்துடும் நினைக்க கூடாது. சரியா? நம்ம பண்ற மிகப்பெரிய ஒரு தப்பு அது. அதனாலதான் அதை சொல்றேன். அப்படியே வந்துடும் நினைக்கவே கூடாது. வராது. அதுக்காக தான் சொல்றேன். ஒகேபுலரியை பொறுத்த வரைக்கும் படிக்கிற மெத்தட்ஸ் இருக்கு. மெத்தட்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஒன்று, நம்ம ரெகுலராக படிக்கிற மீம்ஸ் வச்சு பிக்சரை வச்சு படிக்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கும். மீம்ஸு ப்ளஸ் பிக்சர். சரியா? இப்படிதான் கிளாஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஸ்டோரி வச்சு படிக்கிறது. மூணாவது க்ளூ வச்சு படிக்கிறது. அதுக்கப்புறம் ரூட் வேர்ட்ஸ். இந்த 4மே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாலஜி. இது கூட சேர்ந்து அடிஷ்னலாக நான் என்ன பண்ணுவேன்னா, எடிட்டோரியல் படிக்கும் போதும் சில ஒகேப்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ உங்களுக்கு இருக்கிற சோர்சஸ் ஐடென்டிஃபை பண்ண போறேன். ஒரு ஒகேப்ஸ் நம்ம படிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம்னா, இந்த வார்த்தையுடைய மீனிங், பார்ட் ஆஃப் ஸ்பீச், யூசேஜ் எல்லாமே தெரிகிறது தான் ஒகேபுடைய மீனிங். இந்த மெத்தடாலஜி இப்போ நான் காமிச்சிருக்க, கீழே காமிச்சிருக்க இந்த மெத்தடாலஜிட்டு நீங்க கண்டிப்பா இதை படிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். தட் இஸ் த ராயல் பாஸ். ராயல் பாஸா? சாரி. ஆஃபர் வந்துட்டு இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கும். வேணும்னா வாங்கிக்கலாம். நீங்க எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்க இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம். சரியா? இன்னைக்கு போயிட்டு இருக்க ஆஃபர் இந்த 399. வேற 99க்கு இன்னொரு ஆஃபர், அதையுமே வேணா யூஸ் பண்ணி. ஸோ ஒகேப்னா எப்படி சார் படிக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்குங்க. ஒகேப்னா ஒரு புது வார்த்தையுடைய மீனிங் புரிஞ்சுக்கிறது. ஒரு விஷயத்தை படிக்கிறோம். ஒகேபை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை எப்போ படிச்சு முடிச்சிருக்கோம்னா, கிளாஸ் கவனிச்சு படிச்சு டெஸ்ட், ரிவிஷன் பிளஸ் டெஸ்ட், இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நம்மால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீடியோ பாப்பாப்புல, நோட்ஸ் எடுப்பாப்புல, படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னு நினைப்பாப்புல. அப்படி கிடையாது. ஒகேபுக்கு மொத்தமா சேர்த்து வச்சுதான் நீங்க பண்றது. படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் போடணும், ரிப்பீட். படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும், டெஸ்ட் போடணும். சரியா? இந்த டெஸ்ட் போடுறதுக்கு நமக்கு குரூப் இருக்கு. CWJ ஒகேப்ஸ் இருக்கு. CWJ ஒகேப் டிஸ்கஷன், நமக்கு படிச்ச ஒகேப் மட்டுமே டிஸ்கஸ் பண்றதுக்குன்னு இந்த குரூப் இருக்கு. இதையும் தாண்டி இங்கிலீஷ் ஃபார் IBPSல கூட டெஸ்ட் போட்டு பார்ப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நம்மால உடனே இதுக்கு குதிச்சிருவாரு. அதுதான் தப்பு. நேர இந்த குரூப்ஸுக்கு குதிச்சிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒகேப்ஸ் படிக்கணும். ஒகேப்ஸ் எங்க சார் படிக்கிறது அப்படிங்கும்போது, ஒகேப்ஸ் இந்த ஆர்டர்ல நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஒகேப் படிக்கக்கூடிய ஆர்டரையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். ஒரு ஆர்டரா படிச்சு நோட்ஸ் எடுக்கும்போது நல்ல யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் நம்ம வீடியோ கோர்ஸ். வீடியோ கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 72 தான் இருக்குது. ஆட் பண்ணுவாங்க. இங்கிலீஷுக்கு ஆட் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேடான்னு சேர்த்து வச்சிருக்கேன். மொத்தமா ஆட் ஆகும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இதுதான் படிக்கணும். ஒகேப்ஸ் அப்படிங்கும்போது ஒகேப்ஸ் கூடயே ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அதாவது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அப்புறம் ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாமே ஒகேப்ஸ்க்குள்ள வந்துடும். எல்லாமே வந்துடும். யா, ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது இருக்கிறதுல கஷ்டமா மக்கள் ஃபீல் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ங்கிறத பிக்சர் போட்டு ஆரம்பிச்சிருப்பேன்.
ரிவிஷன் வீடியோ, அடிஷ்னல் 1 2 3ன்னு ஒன்றும் இல்லை, வரிசையா நீங்க பார்த்துக்கிட்டே வரணும். டெஸ்ட் இருக்கும், பிடிஎஃப் அட்டாச் ஆயிருக்கும், ஃப்ரேசல் வேர்ப்ஸ்னு வரிசையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. ஒரு ஸ்டோரி நான் சொன்னோம்ல, நம்ம காமிச்சோம்ல, ஸ்டோரி காமிச்சோம்ல, இருக்குல்ல, ஸ்டோரி வழியா எப்படி ஒரு vocabs படிக்கிறோம், நல்லா மனசுல நிற்கும் அப்படின்னு மக்கள் சொல்றது எதுல அப்படின்னா மீம்ஸை விட ஸ்டோரியில. சென்டென்ஸா புரிஞ்சுக்கும் போது இந்த வார்த்தை நல்லா மனசுல நிக்கும்னு சொல்லுவாங்க. ஸ்டோரி இருக்கு, 3 ஸ்டோரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க இதை தான் முடிக்கணும். இதுல இருக்க 19 வீடியோ, யா இது வீடியோ கோர்ஸ்ல இருக்கிற வீடியோ. அடுத்தது ரூட் வேர்ட்ஸ் 6. இந்த ரூட் வேர்ட்ஸை தான் நான் நிறைய இன்னும் எக்கச்சக்கமா எடுக்க போறேன். ரூட் வேர்ட்ஸ்ல இருக்கிற 6. இதுல டெஸ்ட் உங்களுக்கு அட்டாச் ஆயிரும். டெஸ்ட் வந்துட்டு கொடுத்துருப்போம், அட்டாச் ஆயிரும். இந்த வியூ பிடிஎஃப்னா பிடிஎஃப் இருக்கும், சரியா? டெஸ்ட் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அட்டாச் ஆயிரும். டெஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்கும்ன்றத நான் பின்னாடி வரும்போது உங்களுக்கு நான் சொல்றேன். டெஸ்ட் வரும்போது நான் சொல்றேன், சரியா? டெஸ்ட் உங்களுக்கு அட்டாச் ஆயிரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரூட் வேர்ட்ஸ்லேயே கிளாஸை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே என்ன பண்ணிடணும், டெஸ்ட் போட்டு பார்த்தோம், ரைட்டா? ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டியது வீடியோ கோர்ஸ் vocabs 25 வீடியோ, சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கம்ப்ளீட் பண்ணணும்? வீடியோ கோர்ஸ் vocabs. எத்தனை வீடியோ இருக்கு? 20. ஒரு நாளைக்கு ஒன்னு பாருங்க ராஜா, வேற ஒண்ணுமே நான் உங்கள்கிட்ட கேட்கல. ஒரு நாளைக்கு ஒன்னே ஒன்னு 25 வீடியோஸ் இருக்கு வீடியோ கோர்ஸ் vocabs, சரியா? 25 வீடியோஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னா 19 வந்துட்டு தனியா இருக்குது, 6 ரூட் வேர்ட்ஸா இருக்குது. ஆனா மொத்தமா ஒரு 25 வீடியோஸ் இருக்கு. இந்த 25மே உங்களுக்கு vocab மட்டுமே இருக்கக்கூடிய வீடியோஸ், சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்கிற ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்தது எங்க போகணும் அப்படிங்கும்போது யூடியூப். யூடியூப் பிளேலிஸ்ட்டை எடுங்க, சரியா? யூடியூப் பிளேலிஸ்ட் பாருங்க. யூடியூப் பிளேலிஸ்ட்ல மெயின்ஸ் vocab அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருப்பேன். இந்த மெயின்ஸ் vocabல ஃபுல்லாவே மீம்ஸ் அண்ட் ஸ்டோரி இருக்கும். இதுல இருக்கிற 7 வீடியோ, இதுல 7 வீடியோ, 7 வீடியோஸ் இன் யூடியூப், யா. ஸோ vocabs 25 வீடியோஸ். இதுல யூடியூப்ல மெயின்ஸ் vocab அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற 7 வீடியோ, யா. எனக்கு என்னமோ vocabக்கு நிறைய வீடியோ போட்ட மாதிரி இருக்கு, ஆனா யூடியூப்ல கம்மியா தெரியுது. என்னன்னு தெரியல, நடுவு விட்டுருப்பனான்னு தெரியல. அடுத்து தேடி பிளேலிஸ்ட் அண்ணன் போட்டுடுறேன், கவலைப்படாதீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, இது ஓகே, இது ஓகே, யா. யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய அங்கங்க சில்லறையா நிறைய இருக்கும். ஆனா ஸ்பெசிஃபிக்கா vocabனு போட்ட இந்த 7 வீடியோ. ஸோ இங்க 25, இங்க ஒரு 7, மொத்தம் ஒரு 32. அடுத்தது ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ கோர்ஸ், நெக்ஸ்ட் யூடியூப். வீடியோ கோர்ஸ் இல்லைன்னா யூடியூப்ல மட்டும் பாருங்க. யாரையா ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து வாங்கிக்கிங்க யூடியூப் வீடியோ கோர்ஸ், அதை வாங்கி பாருங்க, அவ்வளவுதானே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைவ் கோர்ஸ். லைவ் கோர்ஸை பொறுத்தவரையில் ஃபர்ஸ்ட் IBPS அண்ட் RRB 35 வீடியோ இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாலே பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதிகமா இங்கிலீஷ் vocabulary தான் நிறைய இருக்கும், யா. கேம்ஸ் அண்ட் பிளேசஸ்க்கு ஒரே ஒரு வீடியோ இருக்கா ராஜா? வீடியோ என்ன சொல்லி கொடுத்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லதான். ஓகே ஓகே ஓகே, இந்த விஷயத்த சொல்லி கொடுத்தேன் இருக்கு. ஃபுல்லா மீம் vocabs, வரிசையா இருக்கும், பிடிஎஃப் அட்டாச் ஆகிருக்கும், ரிவிஷன் வீடியோவும் கூடவே இருக்கும். இதுக்கு டெஸ்ட் போடுறதுக்கு தான் நம்ம CWJ vocabs vocab டிஸ்கஷன் குரூப். எடிட்டோரியல் போட்டிருப்போம், ஸ்டோரி vocabs பார்த்துருப்போம். டெஸ்ட் இங்க பாருங்க, டெஸ்ட் டேக் டெஸ்ட் இருக்குதா, இதுதான் டெஸ்ட். வேணா எடுத்துக்கலாம், ரைட்டா? அதுக்கு டெஸ்ட் வேணா நீங்க எடுத்துக்கலாம். படிச்சுட்டு டெஸ்ட் எடுக்கணும். முன்னாடி இருக்கிறத ஃபுல்லா படிச்சுட்டு இங்கிலீஷ் vocabs ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு நான் வைக்கிறேன்னா முன்னாடி இருக்கிறத படிச்சுட்டு எடுக்கணும். நீங்க பாட்டுக்கு சும்மா டெஸ்ட் எடுத்துடக்கூடாது, சரியா? தேதி என்னைக்கு போட்டிருக்கேன்னு பாருங்க, டெஸ்ட்டுக்கு 26 செப்டம்பர். அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் படிச்சு முடிக்கணும்.
தெளிவா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வரும். யா ஸோ டெஸ்ட்டும் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? வீடியோ கோர்ஸ், அப்புறம் யூடியூப், அப்புறம் லைவ் கோர்ஸ்ல IBPS RRB லைவ் கோர்ஸ் இருந்துச்சுனாலும் இல்லைனாலும், இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க, இல்லைன்னா பார்த்துக்குங்க இந்த மாதிரி இருக்குதுங்கிறத பார்த்துக்குங்க. சரியா? ஒகேப்ஸ் தனியா உட்காந்து படிக்காதீங்க. தனியா நியூஸ் பேப்பர் எடுத்து அதுல இருந்து வேர்ட்ஸ் நோட் பண்ணி அது தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுறேன் அப்படி பண்ணாதீங்க. வேஸ்ட். நோட்டு போட்டு அடுத்த சந்ததிக்கு சேர்த்து வைப்பீங்க. சரியா? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அடுத்த சந்ததிக்கு அவன் பார்த்துக்கிடுவான். ஸோ இந்த பார்த்து எழுதி நோட்டு போடுறது இந்த கதையை நிப்பாட்டிட்டு குரூப்பா படிக்கணும், கிளாஸா படிக்கணும். சரியா? கிளாஸ்ல படிக்கணும். நீங்க வந்துட்டு தனியா உட்காந்து ஒகேப்ஸ் படிக்கிறது நீங்க பண்ற மிகப்பெரிய தவறுகள்ல ஒண்ணு. வேஸ்ட். படிக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு ஓடும், அதுக்கப்புறம் ஓடாது. கிளாஸ்ல திணறாங்க, கிளாஸுக்கே வர மாட்டேங்கிறாங்க ஒகேப்ஸ் கிளாஸ்னு போட்டா. யா ஸோ இந்த ஒகேப்ஸ் கிளாஸை யூஸ் பண்ணிக்கங்க. கிளாஸை படிச்சு முடிச்சுட்டு நீங்க சொல்லுங்க அடுத்தது என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். சரியா? ஸோ வீடியோ கோர்ஸ், அப்புறம் யூடியூப், அப்புறம் லைவ் கோர்ஸ், IBPS RRB லைவ் கோர்ஸ். அடுத்தது எந்த லைவ் கோர்ஸ்னா SBI லைவ் கோர்ஸ். அதையும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரியா? இந்த 2 விஷயத்துல இருக்கிற ஒகேப்ஸை கவர் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமா கவர் ஆகும். எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லை. நான் ஒரு 700-800 வார்த்தைகளாவது கவர் ஆகும். மேலே நம்ம கவர் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் நான் கிராமர்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒகேப்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம். சரியா? பாருங்க, இங்கிலீஷ் ஒகேபுலரி, ஒகேப் 10 டெஸ்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி படிச்ச எல்லாத்துமே 10 டெஸ்டா இருக்கும். சரியா? ஒகேப் டெஸ்ட் 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். SBIக்குள்ள இருக்க ப்ரிலிம்ஸ்குள்ள போனீங்கன்னா மார்க் அப்ரோச் எல்லாம் விட்டுருங்க. எடிட்டோரியல் அண்டர்ஸ்டாண்டிங் 1, 2, மீம் ஒகேப்ஸ் 2, 4, 5, 3 காணும்னு நினைப்பீங்க. 3 வந்துட்டு இல்லை. சரியா? 3 வந்துட்டு ஆயிடுச்சு. அந்த 3 சேர்த்து நான் 4ல எடுத்துட்டேன். ஸோ 1, 2, 4 and 5 ஸ்டோரி ஒகேப். எடுக்கிறதுல ஒகேப் கிளாஸ் எங்கெல்லாம் இருக்கோ அப்படியே பாத்துற வேண்டியதான். டேட்டு போட்டிருப்பாங்க, டேட்டு படி பாத்துற வேண்டியதான். சரியா? பார்த்துட்டீங்கன்னா ஒகேபுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் படிக்கிற டைம். பரீட்சை இல்லைன்னு பாதி பேர் டாட்டா காமிச்சிட்டு போயிடுறாங்க. அதாவது ஒரு ஒரு வெறியோடு படிக்கலைன்னா பரவாயில்ல, படிக்கவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? காலையில தம்பி ஒருத்தர் பேசினாரு, சார் எனக்கு படிக்க முடியல சார். ரொம்ப சூப்பரா நம்ம ரெகுலரா நம்மள்ட்ட வர்ற கிளாஸுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு படிக்க முடியல சார், கஷ்டமா இருக்கு சார்னாரு. சொல்றது கரெக்ட். 8 hours படிச்சு எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னு அந்த மாதிரி படிக்கிறவங்களாம் இருக்காங்க. பரீட்சை இல்லாம 8 மணி நேரம் படிக்கிறாரு, ஆனா அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைங்கிறார். சரியா? இந்த அளவுக்கு படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி படிக்கிறவங்க இருக்காங்க. எங்கேயாவது ஒரு ஓரத்துல, எங்கேயாவது ஒரு முக்குல எவனுக்கும் தெரியாம உட்கார்ந்து இருட்டுல நின்னு போராடுறான் பாத்தீங்களா? ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வருவாங்க. வந்து யாரும் படிக்கல, எவனும் படிக்கல, படிச்சப்பந்தான் பாஸ் ஆகுறவன் வந்துட்டு இப்ப படிக்கிறவன் தான், படிச்சப்ப படிக்கிறவன் கிடையாது. இதுதான் ஃபேக்ட், இதுதான் ரியாலிட்டி. யா எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி நான் சொல்லியிருக்கேன். வீடியோ கோர்ஸ், யூடியூப் லைவ் கோர்ஸ், இதுல இருக்கிற ஒகேப்ஸ் எடுத்து காமிச்சிருக்கேன். யூடியூப்ல இது தாண்டி மேரத்தான் வீடியோவும் சரி, எடிட்டோரியல் வீடியோஸும் சரி, அதுலயுமே உங்களுக்கு ஒகேப்ஸ் இருக்கும். ஆனா ஒகேப்ஸை தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. முதல்ல இங்கிலீஷுக்கு தனியா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இங்கிலீஷை ஓரமா ஒதுக்காதீங்க, சேர்த்து வச்சு படிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இது லைஃப் சேஞ்சிங்கா இருக்கும். வீடியோஸும் சரி, இந்த இங்கிலீஷும் சரி, வாழ்க்கையை மாற்றக்கூடியதா இருக்கும். இங்கிலீஷ் பிடிச்சி இழுக்குது, இங்கிலீஷ்னாலதான் நான் ஃபெயில் ஆகுறேன்றதுல இருந்து இங்கிலீஷ்னாலதான் நான் பாஸ் ஆறேன், இங்கிலீஷை தான் நான் நம்பி பரீட்சைக்கே போறேங்கிற மைண்ட் செட் வரணும். ஒகேப்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, ஸோ அவங்களுக்காக கொடுத்த இந்த வீடியோ. நம்ம கிளாஸஸ் வரிசையா வருது பாத்தீங்கன்னா, இப்போ கரண்டா யூடியூப்ல
Vocabs for everybodyன்னு ஒரே வீடியோ போயிட்டு இருக்குது. அது பாவம் ஒரு அனாதையா ஒரு ஜீவன் அதில் கத்திக்கிட்டு இருக்கு அந்த வீடியோல. நான் தான் அது. ஆட்கள் வந்துட்டு Vocabs இவன் Vocabs அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. இதையும் பார்க்கலாம் நீங்க. ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பாருங்க. வீடியோ கோர்ஸ்ல இருக்குது, யூடியூப்ல, அப்புறம் லைவ் கோர்ஸ்ல எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த Vocabs for everybodyங்கிற இதுக்கு வந்துடும். சரியா? ஓகேயா? ரைட். வச்சிருவோம். தேங்க்யூ.